ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎன் ஜாப் இன்ஃபார்மர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸ்லேருந்து புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிஎன் ஜாப் இன்ஃபார்மர் சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தகவல் பற்றிய நியூஸ் தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிற வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் எந்த ஒரு தேர்வுமே இல்லாமல் ஒரு சூப்பரான அரசு வேலை நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு தகுதி பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும், எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். அதற்கு மேலே 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. பல வருடங்களுக்கு பிறகு இந்த வேலைவாய்ப்பு தற்போது தான் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேர்வு எழுதும் முறை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, நேர்காணல் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 23,800 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ், டிஏ, ஹெச்ஆர்ஏ, ஹவுசிங் ரெண்டல் உட்பட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லிருந்தே கொடுப்பாங்க. இதற்கு அப்ளை பண்ணுவதற்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/9/2024, அதாவது இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் வேலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ இப்போது இந்த ஜாபை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்க்கலாம். வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். அல்லது நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட் www.kanjipuram.nic.in என்ற வெப்சைட்டில் போய்ட்டோம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நாம் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு kanjipuram.nic.in டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கவர்மெண்ட் வெப்சைட் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இதுதான் அந்த கவர்மெண்ட் வெப்சைட். இதில் போயிட்டு நீங்கள் நோட்டீசஸ்ன்னு இருக்கும், அதில் அனௌன்ஸ்மெண்ட்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீசெண்டாக என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குதுன்னு அதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பாருங்கள், டேட்டு பார்த்தீங்கன்னா 28th ஆகஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. எண்டு டேட்டு 12th செப்டம்பர் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்திருந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம். இது பார்த்தீங்கன்னா 12/9/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை எல்லாருமே அப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பிசியோதெரபிஸ்ட். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி படிச்சிருக்கணும். இன்டர்வியூ மூலயமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மெரிட் பேசிஸ் தான் எடுப்பாங்க. கவனமாக நீங்கள் பாருங்கள். சேலரி ஸ்டார்டிங்கில் 13,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க ப்ளஸ் அலவன்ஸோட. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர், போஸ்ட் கிராஜுவேட் இன் சோசியாலஜி சோசியல் ஒர்க்கர் வித் 2 years ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டர்வியூ மூலம் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. 23,800க்கு சேலரி ஆரம்பத்திலே கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், எனி டிகிரி வித் 1 year டிப்ளமா முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டைப் ரைட்டிங், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இன்டர்வியூ மூலமாக ஆட்கள் இருக்கிறாங்க. 13,500 சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரைவர், 8th படிச்சிருந்தாலே போதும், ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் எடுத்திருக்கணும். உங்களுக்கு 13,500 மூலிமா சம்பளம் உங்களுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டெண்டர் கம் கிளீனர், பேச தெரியணும், தமிழில் எழுத தெரியணும். அது இன்டர்வியூ மூலமாக தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 8,500 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர், நீங்கள் மினிமம் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த், கம்ப்யூட்டர், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சோசியல் சயின்சஸ் இதில் பற்றி நம்ம படிச்சிருக்கணும். இன்டர்வியூ மூலமாக தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. 23,000 சேலரிக்கு ப்ளஸ் அலவன்ஸோடு எடுக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். இதெல்லாம் இன்டர்வியூ கூட இல்லை. உங்களுக்கு யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். 8,500 சேலரி ப்ளஸ் அலவன்ஸ். அடுத்தது ஹெல்த் ப்ரொவைடர் பாருங்கள், டிப்ளமோ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாவே போதும். இதுவும் நான் இன்டர்வியூ போஸ்ட், 18,000 சேலரியில் எடுக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஹெல்த் ஒர்க்கர் மேல், கண்டிப்பாக நம்ம 12th பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி முடிச்சிருக்கணும்.
தமிழ் லாங்குவேஜ் தான் நம்ம படிச்சிருக்கணும் 10th. இது கண்டிப்பாக பார்க்குறாங்க. கவனமாக இந்த அப்ளிகேஷனை பாருங்கள். என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது போஸ்டிங் ஏற்ற மாதிரின்னு 14,000 சேலரியில் ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த போஸ்டிங் எல்லாமே தற்காலிகமானது தான், டெம்பரரி தான். நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே தெரிஞ்சிருக்கும், படித்து பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா kanjipuram.nic.in என்ற வெப்சைட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், அல்லது காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் நேரடியாகவும் வாங்கிக்கொள்ளலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கொடுத்துருக்க இந்த அட்ரஸுக்கு கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கவனமாக நீங்கள் அட்ரஸை இந்த அப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், எண் 42, ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம். இந்த அட்ரஸுக்கு தப்பு இல்லாமல் நீங்கள் என்ட்ரி கொடுத்து கொரியர் அனுப்பிடுங்க. டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 12/9/2024 மாலை 5:45 அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை. இதுதான் பாருங்கள் அந்த அப்ளிகேஷன். உங்களுக்கு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கிராஸில் சைன் பண்ணிவிடுங்க. உங்கள் பெயர், ஆதார், டிசியில் என்ன இருக்கோ அது கரெக்டாக தப்பு இல்லாமல் என்ட்ரி கொடுத்துடுங்க. உங்கள் ஃபாதர் நேமும் கொடுத்துடுங்க. டேட் ஆஃப் பர்த் மற்றும் வயது என்னவோ கொடுத்துடுங்க. பணியின் பெயர், எந்த போஸ்டிங்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதை கரெக்டாக என்ட்ரி கொடுத்துடுங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க எஜுகேஷன் அதை கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருங்க. மதிப்பெண் சான்றிதழோட நம்ம ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி என்னன்னு போட்டுருங்க. ஆதார் எண் தப்பு இல்லாமல் என்ட்ரி கொடுத்துருங்க. உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அட்ரஸையும் எழுதிடுங்க. இடம், தேதி, உங்கள் சிக்னேச்சர் கொடுத்துருங்க. முக்கியமாக இதில் என்னென்ன அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கவனமாக இந்த அப்ளிகேஷனை படித்து பாருங்கள். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். இந்த ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக இந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் எல்லாரும் அப்ளை பண்ண முடியும். இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டம் சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கலாமான்னு. கிடையாதுங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு இதே போல் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகளை முழுமையாக தெரிஞ்சிக்க நம்ம டிஎன் ஜாப் இன்ஃபார்மர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிற உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைபே பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.